வணக்கம் வணக்கம். நம்ம படம் ஒன்று இப்போ வரப்போகுது. ஓகே. அதுக்கு நீங்கள் மியூசிக் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்போ வெளியில் வந்து கலக்கல் காம்போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் தான். ஏன்னா நம்ம படத்தில் நீங்கள் போட்ட ஆல்பம் வந்து படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படத்துக்கும் போட்டிங்கன்னா கொஞ்சம் படம் தூக்கி விட்டுடலாம். ஓகே, ஆரம்பிக்குமா? இன்னைக்கான வீடியோ வந்து என்னன்னா, ஃபேமஸான டேரக்டர்ஸ் அண்டு அவங்களோட காம்பினேஷன் வந்து எந்த மியூசிக் டேரக்டர் கூட போட்டால் அவங்களோட மாஸ்டர் பீஸ் படம் எவ்வளோ இதாக இருந்தாலும் பாட்டு பேங்கராக வருது, அந்த மாதிரி இருக்கிற சில மியூசிக் டேரக்டர்ஸ் அவங்களோட காம்பினேஷன் யார் யார் அவங்க போட்டு சில பயங்கரமான சாங்ஸ், அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த சீரீஸோட பேர் கலக்கல் காம்போ. இதில் வந்து ஹிட் டேரக்டர், அந்த இட்டு கூட உதவி பண்ண மியூசிக் டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் காம்போ பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம கோட் மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் படம்னாலே நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான்னு ஒரு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஓஜி இளையராஜா அவர் கூட சேர்ந்து பண்ண சில பேங்கர்ஸ். மணிரத்னம் சார் படம்னாவே வந்து அதிகமா வந்து பேசப்படுறது அவரோட டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் மியூசிக். ஏன்னா வந்து படம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். என்னதான் இன்னைக்கு இருக்க நம்ம மணிரத்னம் வந்து ஏஆர் கூட கம்பைன் பண்ணி பேசினாலுமே வந்து ஓஜி இளையராஜா யாருமே மறக்க முடியாது, அவங்க போட்ட ஆல்பத்தை யாரும் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த கோட்டட் ஆல்பம்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆல்பம்ஸ், நாயகன், தளபதி, மௌனராகம், நிறைய படத்துக்கு போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய தெலுங்கு படத்துக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மியூசிக் ஆல்பம்ஸ். அதே மாதிரி இந்த 3 ஆல்பம்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம மேக்ஸிமம் கேட்டிருப்போம். ஏன்னா நான் தளபதி படம் பார்க்கும்போதெல்லாம் பல ஆல்பம் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் அது தளபதி படத்தில் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. நிறையா பக்கம் பஸ்ஸில் டிவிலலாம் நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் தான் அந்த பாட்டு இருக்குன்னே தெரியாது. ஆனால் படம் பார்க்குறப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். முன்னாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. எங்க பாட்டை எப்படி வச்சா எப்படி ஹிட் ஆகுன்றது பிளேஸ்மெண்ட் விஷயத்துல வந்து நம்ம மனுஷர் அடிச்சுக்கவே முடியாது. 2 பேரும் சேர்ந்து போட்ட காம்போல வந்து ஆல்பம் தான் இப்ப நான் சொன்னது. இதுல இருக்க பாட்டை எல்லாரும் நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க. அந்த காம்போ பிரேக் ஆகி இப்ப ஒரு சின்ன பையன் என்டர் ஆகுறான். அந்த சின்ன பையன் பேரு த ஆஸ்கார் வின்னர் ARR. கடைசியா தளபதி தான். அதுக்கப்புறம் வந்து வந்த எல்லா மணிஷரோட படமும் வந்து நம்மளுடைய ARR மியூசிக்ல வந்ததுதான். ஒரு மியூசிக் டைரக்டர் எந்த இடத்துல ஒழுங்கா மியூசிக் போடுவார்னா, அந்த மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ற டைரக்டருக்கு அவர் யூஸ் பண்ண தெரியணும். எந்த மாதிரி ஒழுங்கா வேலை வாங்கினா மியூசிக் ஒழுங்கா வரும் அப்படின்றத தெரிஞ்ச டைரக்டரால மட்டும்தான் படத்துக்கு நல்ல மியூசிக் கொண்டு வர முடியும். இதுக்கு இது போதும், இதுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல இது தேவைப்படுது, இந்த இடத்துல இது தேவைப்படலன்றது முடிவு பண்ற இடத்துல டைரக்டர் தான் இருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ARR மற்றும் மணிரத்னம் சாருடைய காம்போல வந்த சிறந்த படங்கள் ரோஜா, பாம்பே, தோகே கண்மணி. அடுத்து தக்லைஃப் வருது. அடுத்த காம்போ யாருன்னா நம்ம வெற்றிமாறன். நம்ம வெற்றிமாறன் வந்து 3 டைரக்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னா ஜிவி அவருடைய ஸ்டார்டிங் டைம்ல. அடுத்து வந்து நம்ம ராஜா சார், அது வந்து இப்ப ரீசெண்டா வந்து விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 யூஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து நம்மளுடைய சானா, வட சென்னையில வந்து நம்ம சானா யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிவி பிரகாஷ் தான் ஆரம்பிப்போம். ஜிவி பிரகாஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து போட்ட பொல்லாதவன் படத்துல வந்து எல்லா சாங்குமே வந்து ஹிட், அது நம்மளுக்கே தெரியும். அடுத்து வந்து ஆடுகளம்ல போட்ட பாட்டுக்கு சொல்லவே வேணாம். இன்னைக்கு வரைக்கும், அதாவது எப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு வைப் பண்ணி வெற்றிமாறன் சாரோடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாட்டு மூலியமா ஈஸியா அவர் வந்து சீனை கன்வே பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, எப்படின்னா அவருக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் கன்வே பண்ண வேண்டிய சீன் வந்து ஒரு 4 நிமிஷம் பாட்டு ஈஸியா கன்வே பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிமாறனே சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ராஜா சார் வந்து விடுதலை படத்தை யூஸ் பண்ணி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த ஆல்பம்ஸ்மே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம சானா சிங்கிள் படத்துக்கு போட்டாலும் வந்து நின்று பேசுற மாதிரி போட்டு போயிட்டாரு வடச்சென்னை படத்துக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராம் சாரும் யுவன் சங்கர் ராஜா. இந்த காம்போ எப்படிப்பட்ட காம்போனா, சிக்கன் பிரியாணி ரைத்தா. அதாவது வந்து இட்லியும் குடல் குழம்பு மாதிரி. ராம் சார் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா டைரக்டர். அவரோட மூவியோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வித்தியாசமா இருக்கும். அவரோட படங்கள் நீங்க எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டுறது தமிழ், தரமணி, அப்புறமா பேரன்பு, அப்புறமா தங்கமீன்கள், இந்த மாதிரி படத்துலாம் நீங்க பாத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது அதோட அந்த சினிமோட்டோகிராஃபில இருந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். இந்த இடத்துல படத்தை அணுகிற விதமே வந்து ராம் சார்ட்ட வந்து ஒரு புது ஒரு அப்ரோச்சா இருக்கும். அந்த அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட படங்கள் அவரோட மூவிஸ் தான். ராம் சார் யுவன் அவங்களுடைய புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு இடத்துல வந்து ராம் சார் வந்து எப்படி அவர்கிட்ட ஒரு சீனை சொல்றாருன்னா, அந்த சீன்
அவருக்கு யுவன் சார் கிட்ட கன்வே ஆகிட்டு இருக்கும் போதே அது மியூசிக்கா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான பேர் அவர். என்னென்ன சொல்றான் பாருங்க. முன்ன சொன்ன மாதிரி தாங்க, மியூசிக் டைரக்டருக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல லிரிசிஸ்ட் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. டிராகன் மீம்ல வர மாதிரி யுவன், ராம் சார் அந்த லிரிசிஸ்ட் இவங்க வந்து அவரை ஏன்டா மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாங்க வச்சிருக்கோம். அது பின்னாடி வரும், ஃபியூச்சர்ல வரும். இப்ப அடுத்த காம்போக்கு நம்ம போவோமா? செல்வா. நம்ம செல்வராகவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னா, தவற விடப்பட்ட ஒரு டைரக்டர் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு கிரியேட்டருக்கான ஒரு அப்ரிசியேஷன் என்ன தெரியுமா, அவருடைய படைப்பை வந்து நம்ம கொடுக்குற பாராட்டு தான் ரெஸ்பான்ஸ், அக்னாலஜ்மெண்ட். அதுதான் வந்து அந்த கிரியேட்டருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு என்கேஜ்மெண்ட் எல்லாமே அந்த நம்ம கொடுக்குற அப்ரிசியேஷன் தான். அந்த மாதிரி நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுக்காம தவறு விட்ட டேரக்டர் தான் நம்ம செல்வராகவன் சார். ராமுக்கு எப்படி யுவன் சார் வந்து அந்த காம்பினேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோ, அதே மாதிரி செல்வா சாருக்கும் யுவன் சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷனும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து ஒரு வேற லெவல் அந்த மாதிரி இருக்கும். நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு ஒரு படம் வந்துருக்கோங்க. நம்ம செல்வா சார் டைரக்ட் பண்ணது, எஸ் ஜே நடிச்சிருப்பாரு, யுவன் சார் தான் மியூசிக். அதுல வர பாட்டு எதுவுமே வந்து இப்ப இருக்க மாதிரி இந்த வைப் மெட்டீரியலாவோ அந்த மாதிரிலாம் அப்படி நம்ம நினைச்சோம்னா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த வைப் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் தாண்டி அவருடைய ஃபீலிங்ஸை வந்து டைலாக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு வே, ஒரு சாங் மூலமா அந்த ஹீரோவோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாரு பாத்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அவரோட பர்சனாலிட்டிக்காக ஒரு சாங் வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். எப்படி நம்ம செல்வா அண்ட் யுவன் ஒரு காம்போவோ, அது மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷும் யுவனும் ஒன்னும் தெரியாது மண்ணு. இவங்க ரெண்டு பேர் எப்படி ஒரு கோட்டடான ஒரு காம்போவோ, அதே மாதிரி நம்ம செல்வா சாரும் இந்த பக்கம் வந்து நம்ம ஜிவி பிரகாஷும் அந்த காம்போவும் சூப்பரா இருக்கும். அவங்க காம்போல இந்த படங்கள் பார்த்தா சும்மா எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம், மயக்கம் என்ன எடுத்துக்கலாம், இல்ல 1000 எடுத்துக்கலாம். 1000 வந்து ஜிவி பிரகாஷ் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து மியூசிக் போடப்பட்ட படம். ஏன்னா வந்து ஜிவி பிரகாஷ் சொல்லிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, என்னோட மியூசிக்கா உங்க டைரக்ஷனா இல்ல அவரோட கேமராவா சேலஞ்ச் பண்ணேன் செல்வா சார் கிட்ட வந்து சேலஞ்ச், உங்க டைரக்ஷன் பெட்டரா இல்ல என் மியூசிக் பெட்டரா இல்ல ராம்ஜி கேமரா பெட்டரா பாத்துடலாம். மேக்ஸிமம் என்னுடைய கெப்பாசிட்டி ஒட்டு மொத்தமா இறக்கி போட்ட மியூசிக் போட்ட படம் தான் அந்த 1000 அதுக்கப்புறம் மயக்கம் என்ன அந்த படத்துல வந்து அவருடைய மியூசிக், ஜிவி சாரோட மியூசிக் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அதுல வர சாங்ஸ் எல்லாமே வந்து வைபுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபீலிங்ஸ் உண்டாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி சொல்றது, அந்த பிஜிஎம்ஸ், அதாவது அந்த கிளைமேக்ஸ் ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, அந்த அவார்ட் ஷோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பிஜிஎம் வரும். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு யுவன் சார் அவர் ஜிவி வந்து எப்படி போட்டிருப்பாருன்னா, அந்த பிஜிஎம் நம்ம கேட்கும் போது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஆனா அது அப்படியே காமிக்க மாட்டாங்க, மோட்டிவேஷன் பண்ற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பிஜிஎம் கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான காம்போ தான் நம்ம செல்வா சாரும் ஜிவி சாரும். அடுத்த காம்போ யாருன்னா ஜிவிஎம் சாருடைய மேல் ஒய்ஃப் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். அதாவது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காம்போ. அவர் வந்து ஜிவிஎம் சார் வந்து ஹீரோ சூஸ் பண்றாரோ ஹீரோயின் சூஸ் பண்றாரோ அவதான் ஹாரிஸ் தான். அவதான் வா 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 இனிமேல் இவன் ஆளு அடி நீ ஆள் இனிமேல் என்ன ஹாரிஸ் தான் டிஃபால்ட் இது மாறாது. அதாவது ஆப்ஷனல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம எல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் நம்ம ஹாரிஸ் வந்து ஹாரிஸ் மாம்ஸ். இவங்களுடைய காம்போல வந்த எல்லா ஆல்பமுமே வந்து நம்ம எல்லாருடைய ஃபேவரட். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா காக்கா காக்காவா இருக்கட்டும், இல்ல வாரணம் ஆயிரமா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படத்துல எக்கச்சக்கமான அருமையான பாடல்கள். ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த 2000s அந்த 90s அந்த டைம்ல வந்து படத்துக்கு வந்து ஒரு பாடல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஹாரிஸ் வந்து அதாவது ஒரு லவ் சாங்குக்கு அவ்வளோ இறங்கி ஒரு வேலை செஞ்சு, அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி, அவ்வளோ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு வைப் மெட்டீரியலா மாத்திடுவாரு. எந்த மாதிரி பேங்கர்ஸ் நான் சொல்றேன்னா, இந்த உயிரின் உயிரே, அப்புறம் வந்து இதுல வாரணம் ஆயிரம்ல ஓ சாந்தி, அந்த மாதிரி சில பேங்கர்லாம் வந்து நல்லா இருக்கும். கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, எங்கடா ட்ரிங்க் வாட்டர் பி ஹைட்ரேட்டட். நீங்க யோசிப்பீங்க, என்னடா எவ்வளவு பெரிய பெரிய காம்போ இருக்கே, இவங்க ஏன்டா இதை மட்டும் பேசுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பேசப்பட வேண்டிய காம்போ கலக்கல் காம்போஸ் பார்ட் 1. ஓகேங்களா, இந்த சீரீஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச காம்போ கமெண்ட்ல போடுங்க, அந்த காம்போ நாங்கள் அடுத்த வீடியோல பேசுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், போன வீடியோல வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருச்சு. என்னன்னா, என்ன படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வீடியோ படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர். ஆக்சுவலா கண்டென்ட் வந்து என்னன்னா, எங்களுக்கு பிடிச்ச சில சீன்ஸ்
அதாவது நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா பார்த்துருப்போம் அந்த படத்துல, அதை பத்தி எல்லாம் பேசலாம்னு தான் வந்து நினைச்சிட்டு வந்து உட்காந்தோம். பட் நாங்க சும்மா எதுவுமே கண்டென்ட் எழுதல, சும்மா ரேண்டமா உட்காந்து சும்மா டாக் மாதிரி பண்ணிட்டு இருந்தோமா. அப்படியா இப்படியா கடைசியில வந்து வேற வழி இல்லாம லீனியரா போய் அந்த லீனியரா போனது கதையா வெளியே வந்துருச்சு. ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, போன வீடியோக்கு வந்து கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நன்றி. மட்டமாவே